வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நல்லாவே தெரியும் நமக்கு டிஆர்பி வந்து நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 29/1/2025 ஓகே, இந்த டேட்லேருந்து இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் வந்து 29 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து இன்னைக்கு டேட் வந்து 22 அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 டேஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் ஷெட்யூலு நாங்கள் சொல்லக்கூடிய மெத்தேட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கேட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு, உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேஜ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி உங்களுக்கு தமிழ் மீடியம் ஒன்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் மட்டும்தான். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இது மாதிரி ஷெடியூல் கொடுத்துரும். 29ஆம் தேதி இது படிக்கணும், 5ஆம் தேதி இது படிக்கணும், 12ஆம் தேதி படிக்கணும், ஓகேங்களா, 19ஆம் தேதி இதுமாரி யூனிட் வந்து எந்த யூனிட்டு எந்த டாப்பிக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ டெஸ்ட் இருக்கோ எல்லா டெஸ்ட்டுக்கும் இந்த ஸ்டடி பிளான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் ஓகேங்களா, என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடும். ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப். ஓகேங்களா? ஆன்லைன் நடக்கும் ப்ளஸ் வந்து பிடிஎஃப் மெத்தேடில் வந்து டெஸ்ட் வந்து நடக்கும். சரிங்களா? தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக யூனிட் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 20 இருக்குங்க. யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 டெஸ்ட்டு, மொத்தம் 10 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 டெஸ்ட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 1லேருந்து 3 வரைக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும், 4லேருந்து 6 வரைக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு 7லேருந்து 10 வரைக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் டெஸ்ட் வந்து 3 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் மாடல் எக்ஸாம். மாடல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூனிட் டெஸ்ட் வந்து 20, ரிவிஷன் டெஸ்ட் 3, மாடல் எக்ஸாம் 3, டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க இந்த பிஜிடிஆர்பி நியூ டெஸ்ட் பேஜில். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வந்து டெஸ்ட் வந்து 26. அதேமாரி ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி கேட்குற மாதிரி 110 கொஸ்டின் கேட்போம். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 110 இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஆன்லைன் பிடிஎஃப் வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கு வந்து தனியாக ஆப் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்குது. அங்கே டெஸ்ட் நாங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுவோம். அங்கேயே பிடிஎஃப் வந்து போட்டுருவோம். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சார் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், நான் டீச்சராக இருக்கேன், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும் எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் 24/7 ஓகேங்களா, நீங்கள் எந்த டைம் விருப்பப்படுறீங்களோ அந்த டைம் வந்து டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி பிடிஎஃப் கொஸ்டினும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் தானே. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ சார்? பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 ரூபா. ஓகேங்களா? இந்த டிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 2500 ரூபா. ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் திருப்பி இந்த நம்பர் 9952563892 ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு அமௌண்ட்டு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்ல வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்கள் பேர், அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, உங்கள் பேர், பிஜிடி ஃபீஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா நாங்கள் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணி விட்டு ஸோ என்ன அடுத்தது என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம், மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த நான் கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டடி பிளான் தான், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? அதேமாரி கொஸ்டின் பேப்பரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே, கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த ரிவிஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட்டாக ரிவிஷன் டைம் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு மேலே உங்களால் எக்ஸாமில் டெஃபினட்டாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வச்ச கொஸ்டின்ஸு, இப்போ இருக்கிற கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து நான் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு மேலே எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து 29/1/2025 ஓகே, இந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. நல்லா படிங்க. ஓகேங்களா? பொறுமையாக படிங்க, நல்லா படிங்க, தெளிவாக படிங்க. முதல்ல உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 3 டைம் படிச்சிருங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு வந்து ஒரு 3 டைம் படிச்சிருங்க. ஓகே, அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் மறக்காது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட எடுத்து பாருங்க. ரொம்ப மறக்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஏதோ ஷார்ட்கட் கிரியேட் பண்ண முடியும்னு பார்த்து அதெல்லாம் ரெடி பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஹிஸ்ட்ரியை உங்களால் கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். நீங்களும் ஒரு கவர்மெண்ட் டீச்சரும் மாற முடியும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் திரும்ப இதே நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.